மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. திமுக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது. கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று நடந்த காஞ்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் பேசிய தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்போம். ரமேஷ், இப்ப நேற்றைய தினம் நடைபெற்ற காஞ்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேசியது என்ன? விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதாவது தமிழ்நாடு முழுவதுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலாய்வுக்கு சென்றுட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்டமா கலாய்வையும் நடத்திட்டு இருக்காரு. அப்படி கலாய்வுக்கு போகும்போதெல்லாம் திமுக நிர்வாகிகளையும் முதலமைச்சர் நேரில் சந்திச்சு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு வராரு. அந்த வகையில நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்துல பேசும்போதுதான் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதாவது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்கான பணிகளை திமுக நிர்வாகிகள் வேகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல் யார் யார் தெருமுனை கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்களை எல்லாம் அதிகம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் திமுக தலைமை தொடர்ந்து கவனித்து வருகிறது என்று அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதே போல தெரு தெருவாக சென்று திமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். பின்னர் கூட்டத்தில் பேசும்போதுதான் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன். தேர்தல் பணியை நீங்கள் இப்போதிலிருந்தே தொடங்கி முழு கவனத்துடன் தேர்தல் பணியை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போல உள்ளாட்சி அமைப்புகள்ல சிலர் மீது புகார்கள் வருகிறது. அந்த புகார்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும், புகார்கள் நடக்காத வண்ணம் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.